அண்மைச் செய்தி. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் 16 SDRF மற்றும் 12 NDRF படைகள் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டிட்வா புயல் பாதிப்புகளிலிருந்து மக்களை காக்க 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் 16 SDRF 12 NDRF படைகள் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய எழிலகத்துல மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய அவசர கால செயல்பாட்டு அரங்கில ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த ஆய்வுக் கூட்டத்துல தமிழ்நாட்டில் டிட்வா புயலினுடைய காரணமாக முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டிய மாவட்ட ஆட்சியருடன் அவருடைய அந்த ஆலோசனை நடைபெற்றிருந்தது. அதில் 14 மாவட்ட ஆட்சியருடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறதாகவும் முதலமைச்சர் தற்பொழுது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல டிட்வா புயலினால் பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற அடிப்படையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 14 மாவட்ட ஆட்சியருடன் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 16 மாநில பேரிடர் மீட்பு படையினரும் 12 தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் கடுமையான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்ததால் குறிப்பாக இந்த 5 மாவட்டங்களுக்கு அதிக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்கள் உட்பட காற்றழுத்த போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சொல்லப்பட்டக்கூடிய பகுதிகளுக்கும் மேல்தரமலை எச்சரிக்கை கொடுக்கிற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து துறைகளும் முறையான திட்டமிடுதலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்திட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்த்துவிட வேண்டும் எனவும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர்கள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டதோடு ஆட்சியர்களையும் அறிவுறுத்தலை வழங்கி அவர்களையும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.